ஏன்ப்பா அந்த மாதிரிலாம் பண்ணீங்க? அப்போ உங்க மேலே யாராவது பழி போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்க, நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு யாருக்கோ தொடர்பு இருக்குன்னு போய் சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமா யாருமே நம்பியிருக்க மாட்டவன் தெரியுமா? உங்களுக்கு சப்போர்ட்டா நின்று இருப்போம்ப்பா. எங்களுக்கு முன்னாடி துளசி வந்து நின்று இருப்பாங்க. என் மாமனார் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, அவர் நல்லவர்னு உங்களுக்காக வழக்காடி இருப்பாங்க, உங்களுக்காக வாதாடி இருப்பாங்க, உங்களுக்காக சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க உங்களை விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்கப்பா. நீங்க அவங்களை விட்டு கொடுத்துட்டீங்களே. எவனோ ஒரு புறம்போக்கு அவன் சொன்னதை போய் நம்பிட்டீங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. டேய் வெற்றி, நான் இல்ல வேணாம், நீங்க ஒன்றும் பேசாதீங்க, ஒன்றும் பேசாதீங்க. இப்போ ஒருத்தன் பொய் சொன்னான் பாத்தீங்களா, அவன் பண்ணது தப்பு தான். ஆனா அதை விட அந்த பொய்யை நீங்க நம்பினீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப பெரிய தப்புப்பா. என்ன மன்னிச்சிருடா. நீ போறதுக்கு பதிலா நானே பேசி அவளை கூட்டிட்டு வந்துடலான்னு நினைச்சேன். உன்னை அங்க வர வேண்டான்னு நான் தான் சொன்னேன். ஆனா அவ அங்க போனதுமே அவ உன்னதான் கேட்டா. நீ வரலன்னு வருத்தப்பட்டா. நான் சொன்னேன்லம்மா, நான் தான் போறேன்னு சொன்னல. ஏமா நீ தடுத்து? என்னை பத்தி அவங்க என்னம்மா நினைச்சிருப்பாங்க? நான் அந்த பொய்யை நம்பியிருக்கேன் நினைச்சிருப்பாங்க. இல்லடா, அவ அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டா. உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற காதல் அப்படியெல்லாம் யோசிக்க வைக்காது. என் மருமக யாருன்னு எனக்கு தெரியும். அவ உத்தமிடா. சீதாதான் அவ. அந்த காலத்துல சீதா தீல இறங்கி நிரூபிச்ச மாதிரி இந்த காலத்திலேயே நிரூபிக்கணும்னு நினைச்சா அது ரொம்ப முட்டாள்தனம். எவனோ ஒருத்தன் எங்க இருந்தோ ஒரு வீடியோ எடுத்து போடுவான், சம்பந்தமே இல்லாம போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான். அதெல்லாம் பண்ணிட்டா என் மருமக தப்பாயிடுவாளா? அபிராமி, ஓவரா நீ மருமகளுக்கு சப்போர்ட் பண்ற. இதெல்லாம் பொய்ன்னு எப்படி நிரூபிக்கிறது? பொய் தான் அத்தை. மாமா, நான் உயிரோடு தானங்க இருக்கேன், செத்தங்க போயிட்டேன். வெற்றி, பின் என்னங்க நீங்க பாட்டு வீட்டு விட்டு வந்துட்டீங்க. ஏங்க நீங்க இல்லாம அந்த வீடு மாதிரி இல்லைங்க, சுடுகாடு மாதிரி இருக்குங்க. வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. என்னங்க வாங்க வீட்டுக்கு போலாம். மாமா இப்போ வேண்டாமே. ஏன்? இல்ல மாமா, அது வந்து ஓ, நான் இப்போ வீட்டுக்கு வந்தா வீட்டில் இருக்கவங்களாம் துளசியை பற்றி தப்பாக பேசுவாங்க பயப்பறியா? அதெல்லாம் பேச மாட்டாங்க, அந்த தைரியம்லாம் உங்களுக்கு கிடையாது. அவங்களே ஏதோ ஒரு அவசரத்தில் அவங்க அப்படி தப்பாக பேசிட்டாங்க, அவங்க பண்ண தப்புன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக நான் ஒன்றும் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கலுங்க. அவங்க பண்ணது தப்பு தான். எனக்கு என் துளசியை பற்றி தெரியும்ல, எதுக்கு அவங்கள பற்றில நம்ம யோசிக்கணும்? இது பாரு, இது வந்து தேவையில்லாமல் எவனோ ஒருத்தன் ஒரு வகந்தையை கிளப்பி விட்டுருக்கான். இது எல்லாம் பொய், அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நான் நிரூபிக்கணும் இல்லையா? நான் பார்த்துக்கிறேங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. இல்ல மாமா, அத்தை வந்திருந்தாங்களே, அப்பவே நீங்களும் வந்திருக்கலாம்ல. அக்கா உங்களை தான் மாமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. வாஸ்தவம் தான், எல்லாம் கரெக்டு, என் மேலே தான் தப்பு. ஆனால் நான் வரணும் தான் கிளம்பு நேரத்தில் அம்மா வந்து, இது உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு நடந்த விஷயம் கிடையாது, இது குடும்ப விஷயம், நான் தான் முதல்ல போய் மன்னிப்பு கேட்கணும்னு அம்மா இங்கே முதல்ல வந்தாங்க. நான் அப்பவும் சொன்னேன், நான் சொன்னேங்க, இல்லை இந்த நேரத்தில் நான் கூட இருக்கணும்னு. அவங்க முதல் தடவையாக என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, அதுவும் உங்கள் மேலே இருக்க பாசத்தில் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியல. துளசி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன சொல்றதுனே புரியல வெற்றி. நீங்க என்ன நம்புறீங்க, என் பேரை காப்பாத்துவீங்கன்னு சொல்றீங்க, ஆனா அதை ஏன் கூட இந்த வீட்ல இருந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் இங்க இருந்தா என்ன பிரச்சனை?
இங்க இருந்தா யாருக்கு பயப்படுற மாதிரி இருக்கும்? அது அது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல வெற்றி. நீங்க ஒரு நல்ல புருஷனா இருக்கணும், ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும், ஒரு நல்ல மகனா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க. ஆனா ஒரு பொண்ணோட சுயமரியாதையை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? ஒரு பொண்ணு தான் புருஷனுக்காக, அவ குடும்பத்துக்காக தான் சுயமரியாதையை எப்பவுமே விட்டு கொடுத்துடணுமா? நம்ம காதலை விட, நம்ம குடும்பத்தை விட உங்க சுயமரியாதை ரொம்ப முக்கியம். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு, ஏன் துளசி ஏன் பொண்டாட்டி சொக்க தங்கன்னு நிரூபிச்சு கெத்தா இங்கே உங்களை கூட்டு போவாங்க. ஓனர், நீ ஒருத்தி ஒண்டிதான். நீ என்ன மனுஷனாவே பார்த்த. நீ மட்டும்தான். மற்றவங்களாம் ஏதோ ஏதோ ஜடம் மாதிரி பார்த்தானுங்க. அப்படியே ஏதோ அருவருப்பா பார்த்தானுங்க. என்னண்ட யாருமே ஒட்டக்கூடாதுன்னு அப்படியே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சானுங்க. ஒதுக்கிட்டானுங்க ஓனர். ஆனால் நீ மட்டும்தான். நீ ஒருத்தி ஒண்டி தான் மனுஷனாவே மதிச்ச. ஊர்லலாம் என்னை எல்லாரும் கொலாரண்டானுங்க. கொலை பண்ணிட்டேனா. அவனுக்கு பாடலேருந்து தப்பியும் முடியல, வாழவும் முடியல. அப்படியே குடிப்பேன். குடிச்சிட்டு வாழ்க்கை நரக மாதிரி தான் இருக்கும், கேவலமா. ஆனால் நீ என் வாழ்க்கையில் வந்த பத்தியா, அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சமாவது வாழணுமேனு ஒரு எண்ணமே வந்தது. முன்னால்தான் தான் நம்ம கேரேஜில் நிறைய டூல்ஸ் இதில் ஓனர். அதெல்லாம் வச்சு எனக்கும் எல்லா வேலையும் செய்ய தெரியும், செஞ்சுருவேன். இந்த வேலையை எனக்கு கற்றுக் கொடுத்து ஒரு வித்தக்காரனாக இருக்குனது உங்கள் அப்பா. அவர் எனக்கு எப்படி தெரியுமா, கடவுள் மாதிரி. ஆனால் என்னால் எனக்கே பிரோஜனம் இல்லையா ஓனர், வேஸ்ட்டு. அதுதான் உனக்காவது பிரோஜனமாக இருக்கணும் இல்லை, அதுக்கோசம் தான் இங்கே வந்தேன். ஆனால் ஊரில் இருக்கணும் என்ன தப்பா சொல்கிறேன். நீ என்ன வார்த்தை சொல்றியா ஓனர்? சாரி சத்யா. என்னது சாரி? இல்ல, ரொம்ப பேசிட்டேன்ல. பரவாயில்ல விடு. எனக்கு யாரா திட்டினா கூட வலியாது. ஏன்னா நிறைய பேர் திட்டிக்கிறானுங்க கேவலமாக. ஆனால் என்னென்ன தெரில, நீ கோச்சிங்கன்னு வச்சுக்க அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. கோச்சிக்காத. பாஸ்ட்டை பற்றி அவங்க கேட்டாலும் நீ ஒண்டி கேட்காத. நானே சொல்கிற வரைக்கும் நீ சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. இனிமே கேட்க மாட்டேன், போதுமா?